அவர் மீச முடிக்கு நான் கொடுத்தேன். எப்படி பாட்டு கொடுத்த? மச்சான் மீச வீசுவார், மச்சான் மீச வீசுவார், மதினியெல்லாம் கேட்கிறார், மச்சான் கல்ல மந்திரமா சுத்தி போனே சொல்லுமா வெகு சிவரமல்லா அடையலாமே கட்டு நெஞ்சு வச்சானே அடையலாமே ஐத்தானே ஐத்தானே உனக்கான இனி உனக்கான ஐத்தானே ஐத்தானே உனக்கான இனி உனக்கான மேல ஒரு முந்தி வச்ச மேல ஒரு முத்து மணி மாலை நீ வாங்கி தரியா ஒரு எட்டரும் மாலை ஒரு திட்டரும் மாலை நீ கூட வரியா என்ன தர ஐத்தானே நீ என்ன தர என்ன தர என்ன தர ஐத்தானே நீ என்ன தர. லவ் பண்ணும்போது ஆமா அப்பவே அப்பவே மாப்பிள்ளைகிட்ட என்ன தர வாங்கி தின்னி பக்கி லவ் பண்ணும் போதே என்ன தர்ற காதலிக்கும் போது ஊதாரியா தெரிஞ்ச ஒரு மனுஷன்ட்ட என்ன தரேன்னு கேட்டதுனாலதான் என்ன கலத்தி விட்டுட்டு போகாம மனைவிங்கிற உறவு கொடுத்தாரு. சரி, அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுத்தாரு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு அவர் வாங்கின சம்பளத்தை ஏன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டாரு. ஏமா கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துல அக்கௌண்ட்ல போட்டாரு? எங்க உங்க புரிஞ்ச ஆளாதாரு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஊதாரியா நாதாரியா தெரிஞ்ச ஏன் புருஷனை மனுஷனா ஆளாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். நகை அடகு வச்சு. ஆமா, ஏன் ஐயப்ப போட்ட நகை நட்டு அடகு வச்சு புரிஞ்ச வெளிநாடு அனுப்பிட்டேன். ஆமா, இப்ப வாங்கி சம்பாரிச்சு அனுப்புமா? நீ 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூட்டியை வாங்கி 50,000 காதல செல்போன் வச்சு லாதிக்கு திரிவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரு கௌரவத்தை காப்பாறதுக்காக லோன் போட்டு நான் வண்டி வாங்கி வச்சிருக்கேன். புரியுதா? புருஷன் கௌரவத்தை காவந்து பண்றதுக்காக லோன் போட்டு ஸ்கூட்டி வாங்கி இருக்கு. அது கல்யாணம் பண்றதுக்கு பின்னாடியும் உருப்படல, கல்யாணம் பண்ணியும் உருப்படல. என்ன பண்றது? என்னாச்சு மாமா? கரெக்டா சம்பளத்தை போட்டுட்டு இருந்தாருங்க. சரி, திடீர்னு சம்பளத்தை அனுப்பல. எனக்கு பயம் வந்துருச்சு. என்னாச்சு மாமா? பணத்தை போடுங்கன்னு. நான் பணத்தை போடுறதுக்கு வீட்டுல இருக்கு எங்க அம்மாவுக்கு சோறு போடுங்க. அக்கௌண்ட்ல பணத்தை போடுறது கட்டி எங்க அம்மாவுக்கு சோத்த போடு. எங்க அம்மாவுக்கு சோத்த போடு. நான் சொன்னேன் உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சுங்க, சுகர் வந்துருச்சு. சப்பாத்தி போட்டா பிடிக்கல, இட்லி போட்டா பிடிக்கல, தோசை போட்டா பிடிக்கல, வேற என்னடி போட்டேன்னா குனிய வச்சு முதுகுல 2 போட்டேன்னு பணம் பஞ்சா வந்துருக்குமே. அடுத்த நொடியா என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. சூப்பர்மா. கல்யாணம் பண்ணிருக்க அரசு கீழ் பாதியில இங்க வந்திருக்கிற பொண்ணுங்க, இந்த பேக்கப்பட்டு போன பெண்கள் எல்லாமே இருக்கிறீங்க. உங்க புருஷங்காரன் சம்பாரிச்சு கொண்டாந்து வீட்டுல கொடுக்கணும்னா உங்க மாமியால கும்மா கும்மு கும்முங்கோ. இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கேட்டிருந்தா வந்திருக்குமா? எப்படி வர? கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வெளிநாட்டுக்கு அனுப்புச்சா? எப்படி அனுப்பு? ஒரு வேலை வாங்கி கொடுத்துச்சா? எதுக்கு லாய்க்கு இல்லாம தானே உட்கார்ந்துருந்த வீட்டுல? நான் அப்பனே நினைச்சு பார்த்தேன், ஒண்ணுக்குமே லாய்க்கிடாதவனுக்கு போய் உன்னை கட்டி கொடுத்துருக்கானே. ஏன் என்ன கட்டி கொடுத்தாரு? அந்த மனுஷனே ஆளாக்கி நல்ல புருஷனா நல்லா வழி நடத்துவேங்கிறதுக்காக கட்டி கொடுத்தாரு. சூப்பர்மா, சூப்பர். அப்படி இருக்கணும். இப்ப அந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகன் பேர் வாங்கி கொடுக்கறேன்ல. மறுபடியும் 4 மாசம் பணம் சரியா வந்துச்சுங்க. சரி, 5வது மாசமும் வரலன்னு. இல்லையே, மாப்பிள்ளை தங்கமான ஆளாச்சே, கரெக்டா அனுப்பி. தங்கமான மனுஷன் தானே. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் வேற காதலிச்சு கல்யாணம் பண்ண அன்பான அழகான மனைவி. அண்ணே, இந்த டீசல் கேன்ல டீசல் இருக்கா? இங்க கொண்டாங்க. பட்டிமடம் என்ன நின்று போகுது? காய் தான் கொண்டாந்தாச்சு. நீங்க கொடுங்க, நான் உடனே கடையில கச்சி வியாபாரம் பண்ணி கொட்டையோட கூட கொளுத்தி விட்டுருவோம். நான் வேற காதலிச்சு கல்யாணம் பண்ண அன்பான அழகான பொண்டாட்டி அதோட வச்சுக்கோ. அன்பான அழகான, ஆனா அழகானங்கிறது வேண்டிய இல்லை. ஒரு வார்த்தையை மாத்தினா ராஜன், உனக்கே தெரியாது. இந்த அன்பானங்கிறத விட்டுட்டு அகலமான
எனக்கு முரண்டுது. நீ எதுவும் எங்க குண்டா இருக்கிறது தப்பு இல்லங்க, மண்டா தான் இருக்கக்கூடாது. சூப்பர்மா. ஆனா நடுவர் அவர்களே, சொல்லு. என் புருஷனுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். என்னமா மெசேஜ் போட்டா மாப்பிளைக்கு? மாமா நானும் உங்க பிள்ளையும் காஞ்சு கருவாடா இருக்கும்.